ஃபைனலா சிஎஸ்கேவோட கேம்போட ஜாயின் பண்ணிருக்காங்க டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. அதை தவிர இன்னொரு சூப்பர் கிங் டீமோட இப்ப ஜாயின் பண்றாரு. அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பன் நெட் பிராக்டிஸ் நடத்திருக்காங்க. அதுல நடந்த ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். பேட்டிங் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல தான் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். முதல் பிளேயரா நேத்து மார்னிங் வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு நூர் அகமது. நூர் அகமது பார்த்தா வரப்போறாருன்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. சிஎஸ்கே திடீர்னு ஒரு போட்டோ மாரி விட்டாங்க. அந்த கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி போட அந்த கையில பார்த்தா எப்படி அந்த ஸ்டீவன் பிளேயிங் 10 கோடி கை தூக்குனாரு. அப்ப மாரி ஒரு போஸ்டர் விட்டாங்க. அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நூறு வந்துட்டாருன்னு. அதுக்கேற்ற மாரி நூர் அகமது நேத்து மார்னிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்போட ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்காங்க கைஸ் இந்த ஐபிஎல் 2025. நான் பார்த்தீங்கன்னா பர்சனலா எனக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த ஆக்ஷன் எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட் பிக்னா நூர் அகமது சொல்லுவேன். கண்டிப்பா நூர் அகமது பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா. அடுத்ததா சிஎஸ்கேவோட நியூசிலாந்து பிளேயர்ஸ் அரைவல் தான். இவங்க ஏன் டிலே ஆகுது, ஏன் டீமோட ஜாயின் பண்ணலன்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஃபைனலா நேத்து அவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே ரெண்டு பேருமே சிஎஸ்கே டீமோட லீலா பேலஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. இட் இஸ் அஃபிஷியல். ரெண்டு பேருமே டீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. டீம் ஓட்ட ரெண்டு பேருமே அவங்களோட ஐபிஎல் 2025க்கான பிராக்டிஸ் கேம்பை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. மோஸ்ட்லி சேப்பாக்கல இவங்களோட பிராக்டிஸ் கேம்ப் வீடியோஸ் போட்டோஸ்ல கமிங் சூன்ல பார்த்தா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தவிர இவங்க கூட சேர்ந்து நூர் அகமது சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப்ல பார்க்க போறோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்தவரைக்கும் ஓவராலா எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா எஸ்பெஷலி ஒருத்தரை தவிர நேத்தன் எலிஸுங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கிரிக்கெட்ல விளையாடுறாரு மனுஷன். அண்ட் ரீசெண்டா பிபிஎல் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த செமிஃபைனல் வரை வந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாரு. நேத்தன் எலிஸ் டிலே ஆகிறதுக்கான எக்ஸ்ட்ரான என்ன ஒரு ரீசன் நம்மளுக்கு தெரியல. பட் அவர் கூடிய சீக்கிரம் டீமோட ஜாயின் பண்ணாரு. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நேத்தன் எலிஸ் டீமோட ஜாயின் பண்ணிருக்கலாம். அது இல்லைன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் டீமோட ஜாயின் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்க்குள்ள அவர் டீமோட ஜாயின் பண்றாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வீக் வந்தாச்சு கைஸ். அண்ட் இன்னும் மிஞ்சி போனா ஒரு 4 நாள் தான் இருக்கு ஐபிஎல் 2025க்கு. சாட்டர்டே ஆரம்பிக்க போது. இன்னைக்கு டியூஸ்டே. நாளைக்கு இன்னொரு முக்கியமான நாள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கான டிக்கெட்டை சிஎஸ்கே நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இதை இப்ப சிஎஸ்கே தைல இருந்தே பார்த்தீங்கன்னா அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்டாவே விட்டுருக்காங்க. அதாவது 23 மேட்ச் பார்த்தா சிஎஸ்கே vs மும்பை மேட்சுக்கான டிக்கெட்டை 10:15 மணிக்கு பார்த்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாருமே ரெடியா இருங்க. டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்ல தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் கைஸ். வேற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணி போய் உள்ள டிக்கெட்ஸை புக் பண்ணாதீங்க. ஒன்லி அஃபிஷியல் சோர்ஸ்ல மட்டும் உங்க டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. அண்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன் அஃபிஷியல் லிங்க்ஸை மட்டும் கிளிக் பண்ணி போய் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க கைஸ். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்குதா இல்லையான்னு. நானுமே ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு கிடைச்சா கண்டிப்பா நம்ம மேட்ச் போகலாம். இப்போ அடுத்ததா சிஎஸ்கே ஓப்பன் நெட் பிராக்டிஸ் கேம்ப் நடத்திருக்காங்க சேப்பாக்கல. ஆமா கைஸ். அண்ட் நிறைய பிசிசிஐ என்ன ரூல் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த டீமும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்றதோ பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவுட் ஃபீல்ட்ல தரணும் ஐபிஎல் மாரி ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அந்த டீம்ஸ் பிராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எப்படி சிஎஸ்கே பிராக்டிஸ் பண்றாங்க எல்லாருமே அந்த பிராக்டிஸ் கேம்ப்ல ஓவரால் நல்லா பண்றாங்க. தலதோனியுமே பேட்டிங் செதற விட்டுருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஜடேஜா ஃபீல்டிங் பண்ற மாதிரி அண்ட் ருத்து பேட்டிங் ஷோம் துபேன்னு எல்லாருமே தனித்தனியா ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க. தலதோனியோட ஒரு வீடியோ கிளிப்ஸ் பாருங்க வார்ம் அப் பண்ணும்போது. கைஸ் சரியான ஒரு ஷாட்னு சொல்லணும். தலதோனி கிட்ட இருந்து சும்மா ஸ்ட்ரெயிட்ல செதற விட்டுருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்ஸர் மணி நம்ம ஷிவம் துபேயோட ஹிட்டிங்ஸை பாத்துருவாங்க. சிக்ஸர் தெரிவிக்க விட்டுருக்காரு. அடுத்ததான் நம்ம விஜய் சங்கரோட பேட்டிங் லிஸ்ட்லாம் பாருங்க. விஜய் சங்கரை பொறுத்தவரை சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா பண்றாரு. அதை தவிர அவர் நெட்ல பவுலிங் போற மாதிரி தெரியல. ஆனா பேட்டிங்ல கலக்கிருக்காரு. இருப்பீங்க கைஸ். அண்ட் ஒரு ஷாட்டும் நங்கு நடிக்கிறாரு விஜய் சங்கர். கண்டிப்பா நம்ம ஜிடில எப்படி ஒரு விஜய் சங்கரை பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு விஜய் சங்கரை சிஎஸ்கே பிளே பண்ணும்போது பார்த்தா நம்ம எல்லாருமே ஹாப்பி தான். அண்ட் பாப்போம் சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான பார்ட்டா இருப்பார் விஜய் சங்கர் இந்த ஐபிஎல் 2025. அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இன்னொரு சிஎஸ்கேவோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரி.